ஹாய் எல்லாருக்கும். இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள் இருக்கு பார்த்திருக்கீங்களா? அப்படியே பச்சோந்தி மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி டக்குன்னு தன்னோட உருவத்தையே மாத்திக்கும். அந்த மாதிரி வார்த்தைகளோட மர்மத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு வாக்கியத்துல வர்ற சில வார்த்தைகள் ஏன் நேரத்துக்கு ஏத்த மாதிரியோ இல்ல அந்த வேலையை செய்யற ஆளை பொறுத்தோ தன்னோட ஸ்பெல்லிங்கே மாத்திக்குது? அதுதாங்க இங்க இருக்கிற பெரிய மர்மம். இங்க பாருங்க, இது ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணம். இன்னிக்கு அப்படின்னு சொல்லும்போது கோங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். ஆனா நேத்து அப்படின்னு சொன்ன உடனே அதே வார்த்தை வெண்டா மாறிடுச்சு. பாத்தீங்களா? ஒரே வேலை தான், ஆனா நேரம் மாறினதும் வார்த்தையோட உருவமும் மாறிடுச்சு. சரி வாங்க, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான மர்மத்தை நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு டிடெக்டிவ் மாதிரி சால்வ் பண்ணலாம். ரெடியா? கிராமர் படி பார்த்தா இந்த ஸ்பெஷல் வார்த்தைகளுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அதோட ஈஸியா ஞாபகம் வச்சுக்க நாம அதுக்கு ஒரு புது பேர் வச்சுக்கலாம். வாக்கியத்தோட உண்மையான ஹீரோ. கிராமர்ல இத ஃபைனட் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரை கேட்டு பயந்துராதீங்க. விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு வாக்கியத்தோட சப்ஜெக்டுக்காக, அதாவது அந்த வாக்கியத்தோட முக்கிய கேரக்டருக்காகவோ இல்லனா நேரம் மாறும்போதோ தனக்குத்தானே மேக்கப் போட்டுக்கிட்டு உருவத்தை மாத்திக்கிற ஒரு ஆக்ஷன் வேர்டு தான் இந்த ஹீரோ. அப்போ இந்த ஹீரோ ஏன் மாறுறாரு, எப்போ மாறுறாரு? இதுக்கு ரெண்டு சிம்பிளான ரூல்ஸ் தாங்க காரணம். வாங்க அந்த ரூல்ஸ் என்னன்னு பாத்திரலாம். சரி, முதல் ரூல் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம வாக்கியத்தோட ஹீரோ மாறுறதுக்கு காரணம் டைம் டிராவல் பண்றது தான். அதாவது ஒரு செயல் நிகழ்காலத்திலிருந்து இறந்த காலத்துக்கோ இல்ல எதிர்காலத்துக்கோ போகும்போது நம்ம ஹீரோவும் மாறுவாரு. இங்க கவனிங்க, ஒரு செயல் நிகழ்காலத்துல நடக்கும்போது ப்ளே அப்படின்னு இருக்கு. அதே செயல் நேத்து நடந்ததா, அதாவது இறந்த காலத்துக்கு மாறின உடனே பிளேட் அப்படின்னு உருமாறிடுச்சு. இதுதான் நம்ம ஹீரோவோட டைம் டிராவல். ஓகே, நம்ம ஹீரோ மாறுறதுக்கு ரெண்டாவது காரணம் அந்த வேலையை செய்யற ஆள் மாறுறது. அதாவது வாக்கியத்தோட மெயின் கேரக்டர் சப்ஜெக்ட் மாறினாலுமே நம்ம ஹீரோ உருமாற்றம் அடைவாரு. பாருங்க, வேலையை செய்யற ஆள் நான், அதாவது ஐ அப்படின்னு இருக்கும்போது ஆக்ஷன் வேர்ட் லைக். ஆனா அதே இடத்துல கேரக்டர் அவன், அதாவது ஹீ அப்படின்னு மாறின உடனே அந்த வார்த்தை லைக்ஸ் அப்படின்னு ஒரு எஸ் சேர்த்து மாறிடுது. ரொம்ப சிம்பிள். ஆள் மாறுனா நம்ம ஹீரோவும் மாறுவாரு. சரி, இது வரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு வாக்கியத்துல ஒண்ணுக்கு மேல ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருந்தா அதுல எது உண்மையான ஹீரோ, அதாவது எது ஃபைனைட் வெர்ப்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த வாக்கியத்தை ஒரு கிரைம் சீன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இங்க வாண்ட், அதாவது விரும்புறது, அப்புறம் ப்ளே, அதாவது விளையாடுறதுன்னு ரெண்டு சந்தேக நபர்கள், ரெண்டு ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்காங்க. இதுல யார் உண்மையான ஹீரோ? உண்மையான ஹீரோவை கண்டுபிடிக்க ஒரு 3 ஸ்டெப் டெஸ்ட் இருக்கு. முதல்ல 2 ஆக்ஷன் வேர்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த வாக்கியத்தை இறந்த காலத்துக்கு, அதாவது பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்துங்க. கடைசியா எந்த வார்த்தை மாறுச்சுன்னு உன்னிப்பா கவனிங்க. பாத்தீங்களா, ரிசல்ட் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. நாம வாக்கியத்தோட காலத்தை மாத்துனதும் வாண்டேங்கிற வார்த்தை வாண்டடா மாறிடுச்சு. ஆனா பிளேங்கிற வார்த்தையில எந்த மாற்றமும் இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. அப்போ நேரத்துக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்ட வாண்ட் தான் இந்த வாக்கியத்தோட உண்மையான ஹீரோ. சூப்பர். நாம இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் ஒரு குட்டி கேஸ் ஃபைல் மாதிரி சுருக்கமா பார்த்துடலாம் வாங்க. இது நம்ம கத்துக்கிட்டத நல்லா ஞாபகம் வச்சுக்க உதவும். இந்த டேபிள் எல்லாத்தையும் தெளிவா காட்டுது பாருங்க. நேரம் மாறினாலும் சரி, ஆள் மாறினாலும் சரி, நம்ம ஹீரோ எப்படி மாறுறாருன்னு தெரியுதா? இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முழுமையான வாக்கியத்துக்கும் ஒரு ஃபைனைட் வெர்ப், அதாவது ஒரு ஹீரோ கண்டிப்பா இருந்தே ஆகணும். அந்த ஹீரோ இல்லாம ஒரு வாக்கியம் முழுமையே அடையாது. இப்போ உங்க டர்ன். நீங்க உங்க டிடெக்டிவ் திறமையை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்காகவே ஒரு சின்ன கேஸ் இங்க காத்துட்டு இருக்கு. இந்த வாக்கியத்தை நல்லா பாருங்க. ஷீ லவ்ஸ் டு சிங். இதுல லவ்ஸ் அப்புறம் சிங் அப்படின்னு 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கு. இந்த வாக்கியத்துல உருவம் மாறுற உண்மையான ஹீரோ யாரு? லவ்ஸா அல்லது சிங்கா? யோசிச்சு உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த தடவை உருவமே மாறாம அப்படியே இருக்கிற இன்னொரு வகை வார்த்தைகளை, அதாவது நான் ஃபைனைட் வேர்ப்ஸை பத்தி பார்க்கலாம். அது வரைக்கும் துப்பறிஞ்சிட்டே இருங்க.